ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியானது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சிக்கன் ரெசிபி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மீடியம் சைஸ் 2 வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் ஒரு நல்ல பழுத்த தக்காளியை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4-5 வரமிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். இங்கே நம்ம மசாலா வந்து ஸ்பெஷல் மசாலா தயாரிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 3 லவங்கம், ஒரு பட்டை, கொஞ்சமாக மிளகு, சோம்பு, சீரகம், எள்ளு, ஒயிட் எள்ளு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியாக எடுத்திருக்கேன். இந்த எல்லா மசாலாவையும் வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. நம்மளோட மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், இல்லைன்னா வந்து கருகிடும். கருவேப்பிலை வந்து அப்படியே கொடுத்தாலும் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இது ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மெல் நல்லா வந்துடுச்சு, நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு கூல் ஆகட்டும். அது வரைக்கும் நம்மளோட தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போது கிள்ளி வச்சுருக்கிற வரமிளகாய், அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் வதங்கும் போது இது தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலா நல்லா ஆறிடுது. மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம், சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். நம்மளோட தாளிப்பு மசாலாவோட சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம். இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். சிக்கன் நல்லா வேகட்டும். நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக பாதி அளவுக்கு வெந்துட்டு வந்துடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நம்மளோட சிக்கனும் வந்து நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடர் இதில் சேர்த்திக்கலாம். சேர்த்து இப்போ இதை மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். ஸ்மெல் நல்லா கமகமகமன்னு இருக்குது. நம்மளோட ஹெல்த்தியான கருவேப்பிலை சிக்கன் ரெசிபி எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஹெல்த்தியான ரெசிபிஸை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.